இந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸை கடக்க அனுமதி கொடுத்திருக்காங்க ஈரானியன் கவர்மெண்ட். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சைனீஸ் கப்பல்களை தவிர வேற எந்த கப்பல்களையுமே அந்த வழியை கடத்தி விடல. ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் சையத் அப்பாஸ் அரங்சி இவங்க 2 பேருக்கும் இடையில் நடந்த போன் கால் மூலமா நம்ம இந்தியன் பிளாக் ஆயில் டேங்கர்ஸ் ஆன புஷ்பக் அண்ட் பரிமளம் மட்டும் அந்த வழி கடக்கிறதுக்கு ஈரானியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கா இருக்கட்டும் நேத்தைக்கா இருக்கட்டும் கடந்த 2-3 நாளாவே பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு தட்டுப்பாடு நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா சென்னை மெயின் சிட்டிஸான கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பண்ண அந்த போன் கால் மூலமா ஈரானியன் கவர்மெண்ட் நம்ம ஆயில் டேங்கர்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி க்ரூட் ஆயில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இடையில இந்த ஒரு ஃபோன் கால் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. எஸ், தேங்க்ஸ் டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அண்ட் இன்னுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸ் பிரச்சனை தீர்வுக்கு வரல. இன்னும் பல இடங்கள்ல குண்டுகள் போடப்படுது. நம்ம நினைச்சு கூட பார்க்காம நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. ஸோ ஸ்டே சேஃப் எல்லாரும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸ் பிரச்சனை என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த எல்லா கிரைசிஸ்க்குமே ஒரு முடிவு வரும். ஸோ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் என்ன நடக்குதுன்னு.